பிரதர் உங்க பேரு? ராமகிருஷ்ணன். எங்க இருந்து வரீங்க? அம்ஜிகரை. அம்ஜிகரை. நேட்டிவ் சென்னை தானா? பழனி. பழனி. இந்த புத்தக காட்சி வந்து இது 49வது சென்னையில நடந்துட்டு இருக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி புத்தக காட்சி இல்ல, போயிருக்கீங்க? இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம். அப்படியா? ஆமா. எப்படி ஃபீல் பண்றீங்க? நல்லா இருக்குங்க. ஆக்சுவலா வந்துட்டு குரான் வந்துட்டு இந்த அளவுக்கு நம்ம இவ்வளவு எஃபிஷியண்டா நீங்க கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஓகே ஓகே. சரி, அதனால நான் ஒரு புக் வாங்கலாம்னு என்ன காரணம் குரான் வாங்குனதுக்கு? ஆன்மீகத்தோட உயர்நிலைக்காக நான் வாங்கிட்டு இருக்கேன். சரி சரி. எல்லா மதங்கள்ல சம்மந்தப்பட்ட எல்லாமே நான் நூல்ல வச்சிருக்கேன். அதனால குரான் எனக்கு முக்கியமா தேவைப்படுது. அதனால நான் வாங்கிட்டேன். உங்களுடைய வாசிப்பு பழக்கம் எப்பல இருந்து பிரதர் ஆரம்பிச்சு? ஒரு வருஷம் ஆகுது. ஒரு வருஷம். அதுக்கு முன்னாடி? அதற்கு முன்னாடி பாட புத்தகங்கள் தான் பார்ப்பேன். மற்றபடி இறை சம்பந்தப்பட்ட நூல்கள்லாம் வந்துட்டு இப்பதான் நமக்கு வந்து ஒரு 1.5 வருஷத்துல இருந்தா நமக்கு அதிகமா ஈடுபாடு ஏற்பட்டது. எதனால அந்த ஈடுபாடு உங்களுக்கு வந்துச்சு, அந்த வாசிப்பு பழக்கம்? எல்லாம் இறையோட ஆற்றல் தான். இறையோட ஆற்றல் தான். சரி, இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய சூழல்ல வந்து டெக்னாலஜிலாம் ரொம்ப வளர்ந்துருச்சு. ஏஐ, செயற்கை நுண்ணறிவுல அந்த காலகட்டங்கள்ல இந்த புத்தக கண்காட்சி நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா வந்துட்டு போன்ல நம்ம பாக்குறத விட புத்தகங்கள் வச்சு நம்ம பார்த்து நோக்கிறது இது பண்ணாதான் வந்து இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்டா இருக்கும். போன்லயும் பார்க்கலாம், பட் வந்துட்டு புக்ல பாக்குற மாதிரி நமக்கு இது இப்போ இது வராது. பொதுவா நம்மளுடைய அரங்குக்கு வர்றவங்க எல்லாருக்குமே ஒரு சில கேள்வி கேட்போம் ஜென்ரலா. நீங்க வந்து ஒரு இஸ்லாமிய அரங்குக்குள்ள வரும்பொழுது உங்களுடைய உணர்வு எப்படி இருந்துச்சு? எனக்கு இறை மட்டும்தான் தெரியுது. நம்ம வந்து எப்படி சொல்றோம்னா, நான் வெளியில வரும்போது கூட செருப்பு கழட்டி வச்சுதான் நான் வந்தேன். நீங்க தான் ஐயா தான் வந்து செருப்பு போட்டுட்டே வாங்க. நான் வந்து எல்லா மதங்களையும் மதிக்கிறேன். ஓகே. அந்த மாதிரி. இப்போ நீங்க எல்லா மதங்களையும் மதிக்கணும்னு சொன்னீங்களா? பொதுவா மதங்களை பத்தி பேசிருக்கீங்கல்ல, உங்களுடைய பார்வையில இஸ்லாத்தை எப்படி பாக்குறீங்க? இஸ்லாமிய நண்பர்களா இருக்கிறாங்களா? இருக்காங்க. அவங்க எப்படி பாக்குறீங்க நீங்க? உங்களுடைய என் கூட பிறந்தவங்களா பாக்குறேன், அம்மாவை பாக்குறேன். இன்னைக்கு ஊடகங்கள்ல காட்டக்கூடிய மாதிரி அவங்க இருக்கிறாங்களா? இல்ல, சத்தியமா கிடையாது. சத்தியமா கிடையாது. உண்மையான நபி வழியில வந்தவங்க யாரும் தவறுதலா போக மாட்டாங்க. உங்களுடைய பார்வையில நபிகள் நாயகம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? என்னோட குருநாதர். இல்லையா? அவங்க கிட்ட பிடிச்ச விஷயங்கள் இப்ப எந்தெந்த செயல் வந்துட்டு நம்ம வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வந்துட்டு சொல்லி கொடுத்துருக்காரு. அது பகுதி நம்ம நடந்தோம்னா மறுமை நாள் அதுமா பதில் சொல்லணும். இது கிடையாது. நல்லவனா இருக்கணும், நல்ல நிலை அடையும். நீங்க இப்ப மறுமையை நம்புறீங்களா? மறுமையின் சொல்லலாம் இந்த ஒரு கேள்வியை கேட்கிறேன். நம்புறேன், எல்லாரையும் நம்புறேன். கண்டிப்பா. இன்னைக்கு உங்களுடைய பொன்னான நேரங்களை ஒதுக்கி ரொம்ப அழகா விடைகளை ரொம்ப நன்றி பிரதர். சந்திக்கலாம்.